இன்றைக்கு எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ அங்கே அமைதி கிடைக்கும், வளம் கிடைக்கும், பொருளாதாரம் மேம்பாடு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அம்மாவர்கள் நமக்கு வழிகாட்டியாக செய்துவிட்டு சென்றார்கள். அதை நாம் கடைபிடித்து சாதனை படைத்தோம். அதே போல துறை துறை வாரியாக தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். ஒவ்வொரு துறையும் சிறப்பாக செயல்பட்டு தேசிய அளவில் விருதுகளை அதிகமாக பெற்ற ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். உள்ளாட்சித்துறையில் 140 விருதுகளை பெற்றோம். உயர்கல்வியில் விருது, கூட்டுறவுத்துறையில் விருது, சமூகத்துறையில் விருது, போக்குவரத்து துறையில் விருது, அதே போல மின்சாரத்துறையில் விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விருதுகளை பெற்றோம். உணவு தானிய உற்பத்தி பெருக்கு தேசிய அளவில் 5 ஆண்டு காலம் கிறிஸ் கர்மான் என்ற விருதை பெற்றோம். இப்படி ஒரு நிர்வாக திறமை பெற்ற நிர்வாக திறமை உள்ள அரசாங்கம் என்பதை தேசிய அளவில் நிரூபித்து காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பற்றியா நீங்க விமர்சனம் செய்கின்றாய்? கள்ளக்குறிச்சி மீட்டிங்கில் பேசும்போது அதிமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டு சொன்னேன். இத்தனையும் புள்ளி ஒருத்தோடு சொல்கிறேன். திறமை இருந்தால், தில் இருந்தால் ஒரு மீட்டிங் போடு, ஒரு ஸ்டேஜ் அமைங்க, நீங்கள் எங்கே கூப்பிடுங்க நாங்கள் வர்றேன். நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை சொல்கிறோம். மக்கள் நடுநிலையாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்லை.